மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு பதிவினுடைய தலைப்பை பாருங்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 to 27 உச்சம் தொடும் மிதுனம் ராசி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். வரக்கூடிய பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்களில் மிதுன ராசி தான் டாப் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிக்கலாம். காரணம், இதுவரைக்கும் ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் 7-10 வாக்குஸ்தானத்தில் கடக ராசியில் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த மிதுனராசி நண்பருடைய வாழ்க்கையையும் உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார். அதான் உண்மை. அந்த வாழ்க்கை தரம் உச்சமடைய வேண்டுமென்றால் இந்த குரு பகவான் நமக்கு ஒரு சுபத்துவத்தோட ஜாதகத்தில் இருக்கணும், கோச்சாரத்திலே ஒரு சுபத்துவத்தோடு இருக்கணும். அவர் பார்க்கக்கூடிய 5, 7, 9 பார்வைகள் எந்த பாவங்களில் விழுகின்றதோ அந்த பாவங்கள் எல்லாம் சுபிட்சம் பெற்று வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பில், உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அமைப்பில் பலன்களை தரும். அப்படி என்றால் குரு பகவான் உச்சம் பெற்றதுக்கு அப்புறம் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 6, 8, 10 ஸ்தானங்கள் வலுப்பெறுகின்றது. இந்த 2026 பறக்கக்கூடிய பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மிதுனராசி நண்பர்களுக்கு மட்டும்தான். நிறைய அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு தான் அந்த பாக்கியம் உண்டு. ஒரு வேலையோ தொழிலோ நிரந்தரமாக அமையப்போகுது அப்படின்னு சொன்னால் அது மிதுனராசி நண்பர்களுக்கு தான். இந்த 3 விஷயங்கள் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஏன் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறோம்? எதுக்காக நம்ம கஷ்டப்பட போகிறோம்? நமக்கு ஒரு கஷ்டமும் துன்பமும் நம்மளை நெருங்காது. அந்த அளவுக்கு கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஒரு சுபத்துவத்தோடு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் எனக்கு ஒரு சரியான வேலை அமையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை அமைஞ்சிடும். போட்டித் தேர்வுகளில் எழுதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கின்றது. 6ஆம் இடம் போட்டித் தேர்வுகள், அந்த தேர்வு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருவார். கஷ்டப்பட்டு உழைச்சேன், காசு பணம் கையில் தங்கலை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்க போகிறீங்க, கையில் காசு பணம் தங்கும். நிறைய பேர் கடன்களை அடைச்சிட்டு மீண்டும் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பேங்கில் லோன் கேட்டால் உடனே சாங்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது சுபத்துவத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக கடனும் நம்ம வாங்குவோம். அந்த கடன் அப்படிங்கிறது குறைந்த வட்டிக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும். அந்த வாய்ப்பு மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது ஐயா. உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக இருக்கின்றது. இதுவரைக்கும் ஹெல்த்தில் பிரச்சனையாகவே இருக்குது. ஹெல்த் பிரச்சனை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதாவது 60, 70 வயசு 80 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நடக்கக்கூட முடியலை, ஒரு கைகால் பிரச்சனையெல்லாம் இருக்குது ஐயா, எனக்கு ஒரு நோய் நொடி உபாதைகள் என்னை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது, எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டால், அந்த 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது, அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, மலை போல் வந்த துன்பம் பனி போல் விலகும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பிரச்சனை தீர்ந்துடும். இதுவரைக்கும் சூழ்ச்சி தந்திரத்தால் மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பறித்தார்கள், வாழ்க்கையை நாசம் செய்தார்கள், என்னுடைய பணம் பொருள் செல்வாக்கியத்தை அளித்தார்கள், நான் வேலை செய்யக்கூடிய இடங்களில் என்னை போட்டு கொடுத்து வேலையை செய்ய விடாமல் கெடுத்து என்னை வெளியேற்றி விட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் எனக்கு எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பராபவ வருஷத்தில் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். காரணம், அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது தான். இப்படி ஒரு எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ நம்ம வாழப்போகிறோம். இது 100% சாத்தியமாகும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த பராபவ வருஷத்தில் வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் 7ஆம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் ஆயுள் தீர்க்கம். இது மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு சுபத்துவமான விஷயம்.
ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விபத்து கண்டங்கள் இல்லை, வீண் பழிகள் இல்லை, அவசொற்கள் இல்லை. இதுவரைக்கும் வீண் பழிகள், அவச்சொற்கள், தேவையில்லாத விஷயங்கள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே போயிருந்திருக்கும். ஒரு விவகாரத்தை கேட்டு கோர்ட்டு படியேறி இருப்போம். இது தேவையில்லாத விவகாரத்து. அதாவது எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு கணவர் என் மேலே எரிச்சலாகி என் கூட வாழ பிடிக்கலன்னு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மனைவி எதுக்கு எடுத்தாலும் என் மேலே கோவப்பட்டு பிரச்சனை பண்ணி என்கிட்ட வந்து பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத பழிபாரங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இந்த மிதுனம் ராசி மிதுனம் நண்பர்கள், சகோதர சகோதரிகள். அதனால் இந்த கட்டமும் நமக்கு மாறுது. அப்போ கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம், நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பு. நிறைய பேருக்கு வர வேண்டிய பிஎஃப் பணம் இந்த காலகட்டத்தில் வந்துடும். ஒரு 2-3 கம்பெனியில் வேலை பார்த்து வச்சுருக்கிறேங்க, பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ அது வந்து கண்டிப்பாக கைக்கு வரக்கூடிய அமைப்பு தான். இன்சூரன்ஸ் தொகை கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல காசு பணம், அருமையான பண வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்குது. அப்போ எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கக்கூடியவங்க நல்ல காசு பார்த்துக்கலாம். குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். காப்பீடு நிறைய உங்ககிட்ட போடுவாங்க இந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கு. புரியுதுங்களா? நிறைய விஷயங்களில் வந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் தான். வருமானமே இல்லை, வாழ்க்கையை எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல, அப்படி ஒரு கஷ்ட ஜீவனத்தில் இருக்கிறேன், அது மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன், பதவி உயர்வு நிறைய கிடைக்கும். பதவி உயர்வு நிறைய கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. அப்போ வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட போகிறது கிடையாது. ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிறோம், ஒரு விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கட்டிட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கடைகளில் வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்த மட்டும் மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலை அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும். டெய்லி வேலை கிடைக்கும், நல்லா வேலை செய்வீங்க, உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன வலிமை இருக்கும், தெம்பு இருக்கும், தைரியம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் குரு வந்து அவங்களுக்கு கொடுக்குறார். நல்ல விஷயம் தானே? குரு வந்து சுபத்துவத்தோடு உங்களை பார்க்குறார் இல்லையா? உங்கள் வேலை ஸ்தானத்தை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக சனி பகவான் 10ஆம் இடத்துல அவரை பார்க்குறார் குரு. இந்த வருஷம் முழுவதுமே மிதுனராசி நண்பர்களுக்கு சுய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹைலைட் தான். சொந்தமாக தொழில் பண்ணி நான் ஓனர் ஆகணும், முதலாளி ஆகணும், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், இதுதான் என் லட்சியம், இதுதான் என் கனவு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாகும். கண்டிப்பாக சாத்தியமாகும். ஆல்ரெடி நிறைய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு லாபகரமான சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா இந்த 9ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய இடம் எந்த இடமாக வருகின்றதோ அது மிகப்பெரிய புனிதத்துவம், சுபத்துவத்தை பெறும். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு வருது இல்லையா? ஆன்மீக பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அந்த ஆன்மீக பணிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 10ஆம் இடம் வருகின்றதுனால நிறைய பேர் தூரதேசத்துக்கு வேலை வாய்ப்புகளுக்காக போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய நேரம். இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கணவன் மனைவி இணைவு உறவு அப்படிங்கிறது பாசத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பார்க்கலன்னா என்னால் இருக்க முடியல, நீங்கள் உடனே வாங்க என்னை வந்து ஒரு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வருஷம் பராப வருஷம் பிறக்கிற பொழுதேவும் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். ஐயா, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல புத்திர பேரு, நல்ல செல்வ வளம், நல்ல கல்வி, நல்ல வேலை, ப்ரொமோஷன், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து நான் வந்து கடவுளை வந்து ரொம்ப தியானம் பண்ணி அந்த சக்தியை பெற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் ஒரு வாக்கு சொன்னால் பழிக்கணுன்ற அளவுக்கு எனக்கு கடவுளுடைய சக்தி வேணும்னு நினச்சி அந்த மந்திர உபதேசங்கள் ஜெபிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கைவந்த கலையாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசி நண்பர்கள் எப்போதுமே சிவபெருமானை வந்து பயங்கரமாக வேண்டக்கூடியவங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம், செவ்வாய் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம், இங்கே புனர்பூஷணம் குருவானுடைய நட்சத்திரம். ஆக ஆன்மீக தேடல்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆராய்ச்சி தேடல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் புறமே உங்களுக்கு நல்லது ஒரு அமைப்பு ஐயா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மிதுனராசி நண்பர்கள்
கட்டிடக்கலையில் இருக்கக்கூடியவங்க, மெக்கானிக்கல் துறையில் இருக்கக்கூடிய, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம், நல்ல சேல்ஸ் நல்லா ஓடும். இந்த கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும், நல்ல சேல்ஸ் இருக்கும். இந்த உற்பத்தி பொருட்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கும், ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி தகவல் பரிமாற்றத்துறையில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு, இன்டர்நெட் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு பல பேருக்கு நல்ல பொருளாதாரம் இருக்குதுங்க ஐயா. இந்த மாதிரியும் வருமானங்கள் சிறப்பாக இருக்கின்றனால மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷமே ஆகா ஓகோன்னு இருக்கக்கூடிய வருஷம். புரியுதுங்களா? இந்த இஎம்ஐ பிரச்சனையெல்லாம் இந்த வருஷம் நமக்கு அப்படியே ஊதி விட்ட மாதிரி, அப்படியே ஒரே ஊதி விட்டுருவோம். அடுத்த மாதம் பணம் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியும். அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி கை காசு வந்துடும். இதெல்லாம் சுமூகமாக நடக்கும். நிறைய பேருக்கு திருமண பந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. ஏன்னா குரு சுபத்துவம் ஆயிட்டார்னா அந்த குடும்பம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா, நல்ல அருமையாக இருக்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிடும். குடும்பத்துக்கு புதிய வரவு இருக்குது, புதிய வருமானங்கள் இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள், நீண்ட நாட்கள் தடைப்பட்ட காரியங்கள், இது வரைக்கும் ஒரு வேலையை கிடப்பில் போட்டு வச்சுருந்தா செய்ய முடியல, அதெல்லாம் இனி ஒரு குறையும் இல்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய காலம். அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடியவங்கள ஒரு ராஜ மரியாதை, மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதனால் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பார். நமக்கு ஒரு குறையும் இல்லை. அரசியல், அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆதாயகரமான சூழ்நிலை தான். குறை சொல்கிறவளுக்கு ஒன்றுமே இல்லை. அம்மா சொத்து, அப்பா சொத்து, முன்னோர்கள் சொத்து, பாட்டன் பாட்டி சொத்து எல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட நல்ல சுபத்துவமான பலன்களெல்லாம் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற பொழுது இந்த பராபவ வருஷத்தை குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே உங்களுக்கு இல்லை. அதனால் தெளிவான விளக்கு இது தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் விஷ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக வருவார். அவர் 10ல் இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, அரசு துறையில் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, தனியார் துறையில் நல்ல முறையில் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு பூராமே சனிதான் யோகக்காரராக அந்த 10ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி சூலம், வரியான், வைதருதி இந்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குருதான் உங்களுக்கு யோகம். அப்போ குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த வருஷம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பூராமே பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்து சேர்க்கை, வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வசதிகரமான வாழ்க்கையும் அமையும். இதுதான் உண்மை. உங்கள் சுய ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க, என்ன தசை தசாபுத்தி போய்கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவான் யார், குரு பகவான் யார், இப்படி விஷயத்தினெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரு தசை இப்போ போயிட்டு இருக்குதா, குரு புத்தி போயிட்டு இருக்குதா, எந்த தசை நடந்தாலும் இந்த சனி தசை குரு தசை யோகமாக இருந்து விட்டால், சனி புத்தி குரு புத்தி யோகமாக இருந்து விட்டால் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே ஹைலைட்டாக நல்லது தான் நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.